தனின்னு அச்சு சாவாதீங்களா விழுந்துடாதீங்களா. ஒரே மாத்திரை வாங்கி அடுத்தது வாட்டர் ரைடு. ஆட்டோ ரைடு வந்துடா. இது உள்ள நினைக்கிறேன்டா. ஆட்டோ ரைடா. ஆட்டோ ரைடா வாட்டர் ரைடா? ஆட்டோ ரைட். ஆடா பாவீங்களா. இதோ இருக்குடா என்ட்ரன்ஸ். இது என்னடா அது? அது பீச்சுக்கு போற என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். இது பீச்சுக்கு போற என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். பீச்சுக்கு போலாம். இதுதான் வந்து வாட்டர் ரைடு என்ட்ரன்ஸ். இதெல்லாம் சரோசினி தேர் கேட்டல தோருக்கு பேர் தேர். இந்த இதானடா. அதுல வெயிலு கொஞ்சம் அதுக்கே ஆல்ரெடி பைப்ல வாட்டர் போட்டு மீன் இருக்கா? தண்ணி பேடா இருக்கு. 1:30 ஓப்பனிங்கா. இன்னும் 1:30 ஆகல. வாட்டர் ரைட் குள்ள போறோம். சைஸ் பாத்துக்கோங்க. லூசா இருக்கு. யாக்கை பெருசா இருக்கு. சரி டக்கு டக்குன்னு வைங்க. இது நாட்டலோடா. ஆனா பையில ஆசைப்பட்டல. இதை க்ளோஸ் பண்ணிட்டானுங்களா மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டுங்க இது பல வருஷமா க்ளோஸ்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். என்னதான் இவனுங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியல. அவ்வளோ காசு கொடுத்து கட்டி வரோம், கொஞ்சமாவது ரைடை டக்குன்னு கிளியர் பண்ணி மெயின்டைன் பண்ணி அலோவ் பண்ணுவோம். அதெல்லாம் கிடையாது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. இங்கே பாருங்க சரியா இருக்கு, செம்மையா இருக்கு guys. இது குறிஞ்சி ஃபால்ஸ் வேற லெவலில் இருக்கு. ஃபெரோஸ் ஸ்கேட்டிங் போயிட்டு இருந்தலாமா? ஓப்பன் பண்ணிட்டாங்களா ஸ்கேட்டிங்? இல்லடா 1:30 மணி ஆகல. ஆயிருக்கும்டா என்னத்துக்கு? 1 மணி தானே ஆச்சு. இல்ல அப்பவே நம்ம சரி அப்படி போலாம். அங்கதான் ரைட் இருக்கு, அங்க போலாம். ஃபால்ஸ் போல குறிஞ்சி ஃபால்ஸ்ரா, அங்க போயிட்டு வந்துடலாம். கிட்ஸ் வந்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம்ல இருக்குல்ல. கிட்ஸுக்கு ஏற்றதுதான் எல்லாமே ஃபுல்லா இருக்கு. டிராப் லூப் போயிடலாம் ஸ்ட்ரைட்டா. ஸ்டெப்ஸ் எங்க பாரு ராதில், அங்க போலாம். மேல அதான் அது போயிடலாம் ஸ்ட்ரைட்டா. ஸ்டெப்ஸ் எங்க இருக்கு? இந்த சைடு தான். இது லேசி ரிவர்ரா. ஆனா லேசி ரிவர் அப்புறம் போலாம். லேசி ரிவர் இறங்கிலாம் போறேன். இது வந்து கிட்ஸுக்கு கொஞ்சம் ப்ளே ஏரியா மாதிரி வச்சிருக்காங்க. அங்க வந்து ரெயின்ல டான்ஸ் போடலாம். நம்ம டிராப் லூப் தான் போறோம், அதுக்கு எதுவும் தேவையில்லடா. பாருங்களேன் வாட்டர் ரைடு வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய இல்லை அப்படின்னாலுமே இந்த வியூ, இந்த பீச் வியூவில் நம்ம இந்த மாதிரி ஃபன் பண்ணுறது உண்மையாகவே செம ஒர்த்து. அங்கே போகணும் மேலே யாருமே போகாமல் இருக்காங்க. செம்ம ஹைட்டாக இருக்குடா. இருக்குமா யாரும் இந்தியா
வேணாமா வேணான்னு வேணாம். தண்ணி தான் தெரியும். நாங்க லாங்கில் நிக்கிறேன். காய்ஸ் ஆதில் வரான். ஏய் வேணாண்டா, தண்ணி தெரிக்கும்டா, உனக்கு தெரியல. காய்ஸ் ஆதில் வரான். காய்ஸ் மரண பயம். காய்ஸ் மரண பயம். பா கத்தவே முடியல கொஞ்ச நேரத்துக்கு. அப்படியே வாய் அப்படியே மூச்சு நின்றுச்சு. செத்துச்சு. என்னடா அவன் மூச்சு நின்றுச்சா? உயிரே இல்லைண்ணா. ஆள் இல்லாத நான் இங்கே நிக்கிறேன். நான் இங்கே நிக்கிறேன். காய்ஸ் ஃபெரோஸ் வருது. ஃபெரோஸ் வருது. வரவேற்பு பிடிக்கலாம். சனிய பயந்தாங்குழி வர மாட்டேங்குது. ஏன்னா இப்படி பண்ணுது? அது நல்லா தான்டா இருக்கு. காய்ஸ் அந்த டியூபுக்கு வந்து மேலெல்லாம் இருக்காது. நம்ம கீழே வந்தோடனே இந்த டியூபை எடுத்துட்டு நம்ம மேலே போகணும். ஒண்டர்லால இந்த வேலைலாம் இல்லை, எல்லாமே மேலேயே வந்துடும். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ரொம்பலாம் இல்லையா? திரும்பி போறியா? ஒரு ரியாக்ஷன் பார்த்தா தெரிஞ்சிடும். நல்லா வாய் பேசு. காய்ஸ் நம்ம இனத்துக்கே வந்து கலவன் விளைய வச்சுட்டான். ஏய் மூஞ்ச காட்டு. அந்த ரைட்ல போய் நின்றுட்டு திரும்ப வாபஸ் வரிய வெக்கமா இல்ல? நீ வந்து அசால்ட்டா சொல்ற. நாங்களும் உயிரோட தான் இருக்கோம். நல்லா தூங்கி ஏச்சு நல்லா தின்ட்டு அதெல்லாம் கணக்கே கிடையாது. அவ்வளவுதான், முந்திச்சு அவ்வளவுதான். தொடநடிங்க. ஏய் 2 மாடி. ஏய் 3 மாடிடா. டேய் 3 மாடியா? 3 மாடில இருந்து மாடி சாவு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. அது இல்ல, வீட்டுக்கு போய் 3 மாடில இருந்து கூச்சிருக்கோன்னு சொல்லு. என்ன எனக்குலாம் உயிரோட இல்ல. நான் ஆதிலே வந்துட்டான்டா. எனக்கு அதுதான்டா ஆச்சரியம். 3 மாடி உள்ள போய் நிக்கும் போது அவன் ரியாக்ஷன் நான் பார்த்தேன். காய்ஸ் 4 மாடி ஹைட் வச்சது. தம்பி நாங்களே பயப்படுறோம் தம்பி. இவரே போல தம்பி. தைரியம் பாத்தியா? நீ இருக்கிய வேற லெவல் பயம். இப்ப சொல்றியா? சொல்லு போ. காய்ச்சி தெரியுதா? இங்க பாருங்க, இது மேல இருந்து ஸ்ட்ரைட்டா கீழே இறங்குது. வா, இதுலதான் நான் போனேன். சத்தியமா சொல்றேன், உள்ள போயிட்டேன். அந்த கொஞ்சோண்டு குட்டியோட கேப் ஒண்ணு இருந்தது. அந்த குட்டி கேப் மட்டும் தான் பார்த்தேன். அவ்வளவுதான், உயிர் போயிடுச்சு. அப்படியே வெளியே வந்துட்டேன். பயந்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டாங்க. நான் இதுலதான் போனேன்னு நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்குடா. சத்தியமா நீ கீழே பார்த்துருக்கணும். காலி என் கீழே தான் பார்த்தேன், வேற எங்க பார்த்தேன்? ஆமா. எனக்கு ஆனா முதுகுல லைட்டா இது வச்சு காலில் ஏன் 2 மாடில இருந்து குதிக்கிறோம்ல, ஏதோ பொசிஷன் சரியா லாக் பண்ணலன்னு நினைக்கிறேன். அடி வாங்குதானா? நான் அந்த மிஷின் மேலே ஏறி இது விட்டுறாத. ஜாலியோட தான் போன வீட்டுக்கு. அந்த மிஷின் கூட அந்த பயம் போலையா? ரோலர் கோஸ்டர்ல போயிட்டேன். गाइस அது உண்மை தெரியாதுடா எப்படி இருக்குன்னு. கண்ணாடி போட்டியா? கண்ணாடி கழட்டு. கண்ணுல பயம் தெரியும். கண்ணாடி கழட்டு. ஆனா இவன் போயிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப அமைதியாயிட்டான் गाइस. இவன் தான் வரவே வராத. ஆதில் கை குடுறா. ஆதில் அவனோட ரியாக்ஷன் போயிட்டு வந்தான்டா. உள்ள போணும்னா அப்படியே அப்படி இருந்தான்டா. ஐயோ அது என் கண்ணுக்குள்ளே இருக்காடா. ஆனா அவனோட ரியாக்ஷன் எனக்கு என்ன பயமா இருக்கு. இந்த டியூப் ஒன்று 3500 ரூபாவா? இது பேர் கைஸ், இது ப்ரைஸ் பாருங்களா. 3500 ரூபாய்.
புரோசி தொடக்கலாமா இப்படி போ 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 சீக்கிரம் கடை எப்படி வரீங்கன்னு மட்டும் பார்த்து இப்போ வேகமாக போகலாமா? எப்படி வேணா போலாம். இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி கேட்டா வேகமாக போவோம். அவங்க இறங்குமே நீயும் மூவ் பண்ணு. வேகம் மூவ் பண்ணு, மூவ் பண்ணு. அவங்க சொல்றாங்க நீ மூவ் பண்ணு. மூவ் பண்ணு. அது வாட்டம் எனக்கு வாட்டம். நான் இழுத்து விட்டேன் எவ்வளவு வேகத்துல போச்சு. காய்ஸ் அடுத்து வரானுங்க. வேகமா வாடா இது மறுபடியும் போலாம் வாங்கலாம். ஒண்ணுமே தெரியல. அங்க பாரு சனியா. ஸ்பீடு இல்ல அங்க பாரு நின்றுச்சு பாரு. டேஸ்ட் கம்மியா லாக் போட்டாங்க. ஏன் 10 தடவை போயிட்டு வருவியா? இது செமையா இருந்துச்சுல. ரெண்டாவது வாட்டி வரேன். என்னடா ஸ்பீடா வரீங்க நீங்க? அவன் மணல் முட்டிச்சுறாங்க. இது அடுத்த அவ்வளவு ஸ்பீடு இழுத்து விட்டுச்சு. இது பின்னாடி அவர் தான் சொன்னாரு பிடிச்சி இழுத்து விடுப்பான்ட்டு. பிடிச்சி விட்ட போது சொல்லுன்னு. சரி என்னைய அனுப்புங்கடா. ரெடியா? ஒன்னா வராதீங்க. தள்ளி விடுறேன். ரெடியா? புடிக்கி ஏடா தள்ளி விட்ட. என்னடா நின்றுச்சு. ஆதி வேட்டானா இல்லையா? அப்படியா? guys once more போறோம். சனினே அக்கி சாவாதீங்கடா, உழுதுறாதீங்கடா. டக்கு டக்குன்னு போனோம். ஆனா ஆமா ஒட்டனே கேமரா 1 2 ஓடு. அடி சம்மடி வரப்போ. கவுருதுடா. கவுருதுடா. காது காலி. ஆட்டவா. சரியான அடி யாருக்கு விழுந்துச்சு? திரும்பிட்டா தனியனே திரும்பிட்டு வர ஆஃப் பண்ணிட்டானா? அது காலில் டம் அடிக்குதுடா. சரியான அடி. அங்க போயிட்டு அது வரலாமா? வாப்பலாமா? அது வரலாம். பத்து அதுக்கு எதுவுமே தேவையில்லை போல இருக்கு. வா ஏன்னா ரொம்ப கூட போய் இருடா. இரு வந்துட்டாங்கடா. இன்னும் ஒண்ணு இன்னும் ரெண்டு. வாஃபிகே வாங்கி கொடுறா. டேய் வாஃபிகே வாங்கி கொடுறா. எங்க எல்லாருக்கும் வந்துச்சு. இது பாருங்க. எப்பதான் வருவனே? அவர் எனக்கு தரைய மாட்டாரா? கேளு தர மாட்டாருல. நீ வாங்கி கை தூக்கு. அது நீ வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சு தராம போட போறாங்க. இப்பதானே வந்தீங்கன்னு சொல்லிட்டு மொட்டை இருப்பேன். இருக்கீங்க. வா இன்னும் ஒண்ணுதான். வா ஒரே ஒரு ஆள் வேணும். சீக்கிரம் வா. ஒரே ஒரு ஆள் கேளுண்ணா. guys ரைட் நம்பர் 4. ஓடு.
ஏய் ஃபெரோஸ் பின்னாடி போலாம்டா. ஒரே அடி அடிக்கிற பேர் பாப்பிக்கு இந்த தடவை. அதான் திருப்பி அப்படியே கழுத்துலேயே வைப்பாங்க. அது இருக்கு பூ பறிக்கிறாங்க காலு. ஏய் ஃபெரோஸ் பயந்து ஏறி வருது பாரு. கண்ணாடி இருட்டு கண்ணாடி போட்டு. டேய் கேமரா கோப்பி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்கிட. இங்கே வாட்சி கேமரா ஃபர்ஸ்ட் போறா. போட்டோ விடு. சரி நீ எடு வீடியோ எடு. அது வரைக்கும் கைடு தண்ணியே போட்டு. என்னடா லேண்டிங்கே தெரியல. லேண்டிங் என்ன கவுண்ட் போடுது இரு. அதுங்க எங்க காணோம். பாப்பிக்கு எங்கடா? வரும்போதே கத்திட்டு வர. அது போலாம்டா. அது போலாமா? காய்ஸ் கொஞ்சம் பீச்சில் போய் ஆட்டம் போட்டு வந்து தண்ணியில் இறங்கலான்னு ஒரு பிளானு. வாங்க வந்ததுக்கு பீச்லையும் குளிச்சிடலாம். பீச்சில் குளிச்சுட்டு ஃபால்ஸில் ஒரு குளியில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக முடிஞ்சிடும் நம்ம மாசம்லாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. என்ன சொல்கிறேன்? ஓகே. யார் ஃபர்ஸ்ட் போகிறாங்களோ அவங்களுக்கு ஒன்று தருவேன். ஆமாம் ஒன்று இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த பன்னீர் சோடா ஃபுல்லாக. இது எப்படி ஆல்ரெடி வயிறு. அப்ப ஆதில வாஃபிக் அண்ணன் போஸ்டா போடா. நீ போடா. கமாண்ட்ரா வாஃபிக். சரி எல்லாரும் வரலாமா? எல்லாரும் ஒண்ணா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் போயிடும் எல்லாருக்கும். பரவாயில்லையா? பரியாடா பெருசு. எல்லாருக்கும் எனர்ஜி சேவ் பண்ணி வைக்கணும். அடுத்த ரைடுக்கு யூஸ் ஆகும். இது ஆல்ரெடி நரம்பு செத்துச்சு பெருசு. சுடுது அங்க போய் லெஃப்ட்ல நமக்கு இல்ல. சனினே ஆட்டுக்குள்ள போய்க்கலாம். அது நமக்கு இல்ல. நான் காய்ஸ் அடிக்கிற வெயில் மண்ணுலாம் அப்படியே கொதிக்குது. சரியான கொதிக்குது காய்ஸ். என்ன சின்னதா நிறைய பீச் அவன்கிட்ட தான் இருக்குது. பாதி பீச் ஃபுல்லா அவன் கண்ட்ரோல் பண்றான். ஆனா எதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன் வண்டர் வேர்ல்டுன்னு தனியா ஓபன் பண்ணாங்கன்னு தெரியல. இதுலயே வந்து சேர்த்து விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? காசு அவனுக்கு காசு நல்லா காசு விவரமா பேசுறீங்கடா நீங்க. ஆமா எல்லாத்தையும் ஒன்னா வச்சா நிறைய ரைடு வரும். அது இல்லாம தானே தராங்க. ஏய் அவங்க நம்ம ஆளுங்களா? நம்ம ஆளுங்க. அங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, குளிக்க தான் செய்றாங்க. வாடா இங்கே குளிக்க தான் செய்றாங்க. வாடா கொஞ்சம் ஏய் இது கீழே இறங்கணும்னா வாட்ச்மேன் தெரியுதா இருக்கணும். டேய் காய்ஸ் குளிக்கலான்னு வந்தோம். வெளியே பீச் வெளியே வாட்ச்மேன் உட்காந்துட்டு குளிக்கூடாது சொல்லிட்டாரு. ஆனா நாங்க குளிப்போம். ஆனா இவனுக்கு குளிக்கலாம்னு சொல்றானுங்க. யார் திட்டு வாங்குறதுன்னு தெரியல. மறைஞ்சிச்சு. நாங்க திருட்டு தான் குளிக்க போறோம் இப்போ. ஏய் குளிக்கூடாது சொன்னாங்க. ஆனா செம்ம கிளீனா இருக்குல்ல தண்ணி. செம்ம கிளீனா இருக்கு தண்ணி. எனக்கு தெரிஞ்சு மெரினா தண்ணியை பார்த்து நம்மளுக்குலாம் வந்து தண்ணி நல்லா தெரியுது போல இருக்கு. ஓரளவுக்கு சூப்பரா இருக்கு. வந்ததுக்கு பீச்ல காலை அழைச்சிட்டு திரும்பி நம்ம போய் ஃபால்ஸ்ல குளிப்போம். ஓகே
காய்ஸ் சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது இல்ல இது சிவா. ஏய் எந்த ஓடுறான்டா? ஹைட் ஏய் இது சிவம் இல்லாம போறதுடா. வா இங்கே கியூ நிக்குது. லைனா போலாமா? ஏய் பெருசு, ஏய் லைனா போலாமா? லைனா சின்ன பசங்க மட்டும் தான் போல அங்க பாரு வேல் நண்டு பெருசு ஆபீஸ்ல கூட்டு போலாம். இப்போ லைனா ஓகேவா? ஏய் லைனா தான் ஆளுங்க. ஏய் லைனா போலாம். லைனா எருமாடு மாதிரி இருக்கிறோம் போ. ஆனா பின்னாடி ஏய் அவங்க போயிட்டு டைம் விட்டு போடா சனியா. அட அடிக்குமா? ஏய் போலாம் போ. அதா ஏய் தள்ளு ஆள் வந்துட போறாங்க. நிக்கிறீங்க அப்படியே அதெல்லாம் வந்து நல்லா விளையாடுறானுங்க. அதுலயும் இந்த ஃபெரோஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் நம்பர் 1. ஆனா பெரிய ரைடு போக சொன்னா போக மாட்டான். இதோ பாருங்க தம்பி தள்ளிடு. ஸ்மைலிங் பெடல் சனியா. இது எப்பவுமே இது லாஸ்ட்ல எப்பவுமே லாஸ்ட்ல தான் வரும். அது ரைடு ட்ரை பண்ண போறோம். ஏ 2 yellow 2 blue. யா 2 yellow 2 blue. வெயில் அடி செம சூடு. ஏ அத்த வந்துட்டா வா டக்குன்னு ஓடியா. ஆதில ஏறி வந்துட்டான்டா. அது வாபிக்கு வந்து ஏய் நான் மாட்டிக்கவே திரும்ப போலாமா? நல்லா இருந்துச்சுல. அவன் கையில ஒரு பக்கம் கை வர டபடபான்னு இடிச்சிச்சு. எத்தனை தடவை பாருங்களேன், எத்தனை தடவை கூட்டு போறாங்க பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரே ரைடுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4வது தடவை போறோம். ஓடுறானுங்க. டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது கைஸ். கிடைக்கிற நேரத்துல எத்தனை தடவை போய் என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். ஏய் ஸ்லோ ஓடு, வேகமா ஓடு. டேய் ரியாக்ஷன் யார் வரா இப்போ? வாக்கிங் தான் ஓடி போறான். என்ன பண்ணு இந்த வாக்கிங் இப்போ எந்த ரைடு 100 தெரியலையா? அடி வாக்கிங் எம்என் இல்லை. திரும்ப எல்லாரும் போறோமா? ஆமா ஒரே கீழே உணவு போற எல்லாரும் ஒரே லாக்கரை வாங்கி அடுத்து வை. ஏய் இது கேமரா. ஆமா கேமரா பேக் வச்சுக்கோ.
இது வச்சுக்கோ இது கொடு அது ரெட்டா டவுட் ஏய் வாப்பிங்க மேலே வச்சிருக்கியா உள்ள வைக்க முடியுதா பாரு இது மட்டும் உள்ள திணி மிதிச்சு வேலை வேற எதனா முக்கியமான பொருள் இருக்க போகுது பார்த்து திணி அவ்வளோதான் ரைஸ் ஒரு லாக்கர்ல 3 பேக் வைக்கலாம் திணி போடு மிதிச்சு அவ்வளோதான் கிளம்பு இந்த காஃபி இது இறங்கிட்டீங்க கேப் நடத்துறது ப்ரெஸ் ஆகிட்டோம் கஷ்டம் என்னன்னா ரைடில் போய் குளிக்கிறதுலாம் கிடையாது அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியே வர்றது தான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சோம் அப்படின்ட்டு ஷூக்கு ரேக் பாருங்க இதை பாருங்க சேஃபாக தான் இருக்குது பிரச்சனை ஷூக்கு ரேக் பாருங்க சேஃபாக தான் இருக்குது பிரச்சனை இல்லை நம்ம ஷூ எடுத்துடலாம் பேருக்குதுல்ல நீ வந்து அதிசய பெரிய இப்போ தான் இருக்கு சரி ஷூ எடுத்துட்டு சீக்கிரம் அதுதான் கேட்டேன் நான் இது பண்ணியிருக்கியா கோழி கலர் அது பண்ணிட்டு இருக்காங்க கேளு அவங்ககிட்ட கேளு இல்லைண்ணா இன்னும் பண்ணலண்ணா டவுட்டு தான் இல்லை இன்னும் பண்ணல வந்து அம்மாங்க காய்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ரைடும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ கிளம்புற டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நிறைய பெரிய பெரிய ரைட்லாம் வந்து மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு ரைடை ஆன் பண்ணாமலே அப்படியே வச்சுருக்காங்க நிறைய பெரிய பெரிய ரைடு ஹை த்ரில் ரைட் கேட்டகரியில் வரக்கூடிய எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 ரைடு வந்து போகவே இல்லை நாங்கள் ஃபுல்லாகவே மெயின்டெனன்ஸ்னாங்க ஒரு சில ரைடு 4 மணிக்கு மேலே திறப்பாங்க இப்போ மணி 5:30 ஆகுது இன்னமும் திறக்கல ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதே மாதிரி சர்ஃபிங்காக தான் மெயினாக நாங்கள் விஜிபி வந்தோம் இந்த தடவை சரி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க வண்டர்லாவில் கூட இல்லை சர்ஃபிங் எப்படி இருக்குது பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்தோம் கடைசியில் சர்ஃபிங்குமே வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை ஸோ மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு அதுவுமே வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை இந்த மாதிரி நிறைய டிஸப்பாயின்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது மெயின்டெனன்ஸ் எத்தனை தான் மெயின்டெனன்ஸாக போட்டிருப்பானுன்னு தெரில வாங்குற காசுக்கு இந்த மாதிரி சில ரைடு தான் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அநியாயத்துக்கு மெயின்டெனன்ஸ்னு போட்டால் ஒன்று வெளியே டிஸ்பிளேயாவது போட்டுருணும் உள்ளே எத்தனை ரைடு மெயின்டெனன்ஸில் இருக்குது அப்படின்ட்டு அதுவும் போடல ஒரு ஏமாற்றத்தோடு தான் போகிற மாதிரி இருக்குது நிறைய ரைடு மிஸ் பண்ணிட்டு போகும்போது கொடுக்குற காசு ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது மனசு அவ்வளோதான் கிளம்பியாச்சு ஸோ விடை பெறுவோம் அடுத்த சூப்பரான ஒரு vlogல சந்திக்கலாம் ஸோ அவ்வளோதான் guys எனர்ஜியோட முடியுங்களா guys சிக்கு புக்கு வண்டி டயர்டாக இருந்தீங்கன்னா வெளியே வந்து ட்ராப் பண்ணும் இது